இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா கார்பரேஷன் ஒரு கார்பரேஷன் இருக்கு. இது ரொம்ப வேர்ல்டு வைட் ஃபேமஸான ஒரு கார்பரேஷன் சொல்லலாம். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா இப்போ ஒரு 10 வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 9 வீட்டில் அம்பர்லா கார்பரேஷன் சொந்தமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பர்லா கார்பரேஷன் லீகலான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸ்மெண்ட் வச்சு அதில் வந்து இல்லீகலான நிறைய விஷயங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பயோ வெப்பன்ஸ், மிலிட்ரி பேஸ்டு வெப்பன்ஸ், அப்புறமா இந்த வைரஸஸ்லாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது. அப்படி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பது இந்த டி வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த டி வைரஸை எவனோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இருந்து திருடிட்டு போயிடறான். திருடுறவன் திருடுறது மட்டும் இல்லாம அந்த டி வைரஸ் அங்க பரப்பி விட்டுட்டும் போய் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த டி வைரஸ் அங்க பரவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஏஐ, அது அந்த ஏஐ பேர் வந்து ரெட் குயின். அந்த ரெட் குயின் ஏஐ வந்து இந்த டி வைரஸ் வந்து பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் பேஸ்மெண்ட் ஃபுல்லாவே அடைச்சிடும், அங்க இருக்கிற மனுஷங்களையும் சேர்த்து. சில சீக்ரெட் பேஸ்மெண்ட் குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கூட ஒரு ஸ்குவாடும் சேர்ந்து போறாங்க. இதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு ஜாம்பிஸ்னா என்ன, ஜாம்பி வைரஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த உலகத்துல தெரிய வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் ரெட் குயின் சேம்பர் சீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெட் குயினை வந்து ஆஃப் பண்றதுக்கு போறதுக்காக ஒரு ஸ்குவாட் போவாங்க ஹீரோயின் கூட. அந்த ஸ்குவாட் வந்து ஒரு சின்னதா ஒரு லேசர் பெட்டிக்குள்ள வந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு வெப்பன் ஆக்டிவ் சிஸ்டம் குள்ள மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.